வணக்கம். சினி சினி மினி மினி சித்தி அப்படின்ற திரைப்படத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? திரைப்படம் 100 நாட்கள் ஓடி சாதனை புரிந்த திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் திலகம் KS கோபாலகிருஷ்ணன். அந்த திரைப்படத்தின் கதாநாயகியாக நடித்தவர் பத்மினி. படம் முழுக்க வரக்கூடிய முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் பத்மினியின் கணவராக நடித்தவர் MR ராதா. பத்மினி காதலிக்கக்கூடிய இளைஞனாக படத்தில் வந்தவர் ஜெமினி கணேசன். இது தவிர அந்த திரைப்படத்தில் முத்துராமன், விஜய் நிர்மலா, நாகேஷ் ஆகியோர் நடித்திருந்தார்கள். படம் மக்களுடைய வரவேற்பை பெற்று மிகவும் அருமையாக ஓடியது. பத்மினிக்கு அந்த திரைப்படத்தில் மிகச்சிறந்த பெயர் கிடைத்தது. KS கோபாலகிருஷ்ணன் சார் எனக்கு நல்ல பழக்கம். கற்பகம் ஸ்டுடியோவில் போய் KS கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட மணிக்கணக்கில் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயத்தை KS கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட நான் சொன்னேன். சித்தி படத்தில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு தாலாட்டு பாடல். அந்த பாடலை எத்தனை வருஷம் என்னால் மறக்கவே முடியாது. அந்த பாடல் வரிகள்லாம் மனசுக்குள்ளே அப்படியே இப்போ கூட ஒழிச்சிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் KS கோபாலகிருஷ்ணன் சார்ட்டே அந்த பாட்டையே நான் பாடி காமிச்சேன். காலமிது காலமிது கண்ணுறங்கு மகளே, காலம் இதை தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. அந்த பாட்டை இப்போ கேட்டால் கூட என் கண்ணில் கண்ணீர் வந்துடும் சார். அந்த பெண்கள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து அப்படியே வளர்ந்து பருவ இதுக்கு அது பிறகு குடும்ப பெண்ணாகி அது பிறகு குழந்தை பெற்று அப்படி இப்படிலாம் அப்படியே அந்த பெண் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு அருமையாக ஒரு பாட்டிலையே நீங்கள் வச்சு படத்தில் பிக்சரைஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது தூங்குகிற வயசாக இருந்தால் இப்போ தூங்கு, குழந்தையாக இருக்கும்போது தூங்கிடு, அதுக்கு பிறகு நீ என்றைக்குமே தூங்க முடியாது. இப்போ நான் சொல்லும்போது கூட எனக்கு தொண்டைலாம் இடருது. அதுக்கு பிறகு உனக்கு தூக்கமே கிடையாது, தூக்கம் வராது, நீ நினச்சா கூட தூங்க முடியாது. இந்த சின்ன குழந்தையா பாப்பா வாழ்க்கையில் இப்போ நீ தூங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையினுடைய தாய் குழந்தைய தொட்டிலில் போட்டு பாட்டு பாடிக்கிட்டே அந்த பாட்டு பத்மினி அந்த இதில் நடிச்சிருந்தாங்க. அந்த குழந்தை நட்சத்திரம் எக்ஸ்ட்ரானரியாக அந்த படத்தில் நடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வைங்க. அப்போ மிக அருமையாக அப்படிப்பட்ட ஒரு பாடல் காட்சியை இடம்பெற செய்து KS கோபாலகிருஷ்ணன் சார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இது ஒன்று. இது போக இன்னொரு விஷயம் இருக்குது. அதில் என்ன அப்படின்னா, அந்த இதில் பத்மினியினுடைய தம்பியாக முத்துராமன் ஒருவர், MR ராதாவினுடைய மகளாக விஜய் நிர்மலான்னு ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க 2 பேரும் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க. 2 பேரும் ஒருத்தர் காதலிப்பாங்க. காதலிக்கிற மேட்ருக்கு ஒரு ஸ்டேஜில் MR ராதாவுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மகளை காதலிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய MR ராதா அவர் புலி மாதிரி சிங்கம் மாதிரி ஆகிடுறாரு. ஆகி அந்த காதலுக்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஆகி இவங்க 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, சந்திக்கிற மாதிரி சூழலே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி கட்டுப்பாடுகளை நிறையா போட்டு 2 பேரும் சந்திக்க முடியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை MR ராதா உண்டாக்கிறார். அந்த 2 காதலர்களும் எப்படி ஒருவரோடு ஒருவர் பேசாமல் எப்படி இருப்பது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அதை KS கோபாலகிருஷ்ணன் சார் ஒரு பாடல் காட்சியவே படத்தில் வச்சு அந்த பாடல் காட்சி மூலம் எப்படி அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்கிறார்கள், பாடிக்கொள்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஃபோனில் காதலுங்க. இப்படி ஒரு காட்சியை நீங்கள் யோசித்து பாருங்கள். சாதாரண ஃபோனில் லேண்ட்லைன் ஃபோனில் புது தொலைபேசி, அதில் போய் முத்துராமன் அந்த ஃபோனை எடுக்க, ஆப்போசிட் சைடில் விஜய் நிர்மலா அந்த ஃபோனை எடுக்க, இப்போ ஃபோனில் சந்திப்போமா இன்று சந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, தனிமையில் நம்மை பற்றி சிந்திப்போமா, சந்திப்போமா நாம் சந்திப்போமா. 2 பேரும் நேரடியாக சந்திக்க முடியாது. ஆனால் இவர் மனசுக்குள்ளே இருக்கிற மேட்டரை ஃபோனில் பாடல் வடிவில் தன்னுடைய காதலிகிட்ட சொல்கிறது. அந்த காதலி தன்னுடைய காதலன்ட்ட என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாளோ அவள் பாடல் வரிகளின் மூலம் தொலைபேசியில் அவள் பாடலாக பாடி தன் காதலனுக்கு செய்தியாக அனுப்புவது. யோசிச்சு பாருங்கள். ஃபுல் சாங்கு, டூயட்டு, நேரில் சந்திக்கலை, பேசலை, கட்டி பிடிக்கலை, அணைக்கலை, டான்ஸ் ஆடலை, அதெல்லாம் பண்ணலை. தொலைபேசி மூலமாக இருவரும்
பாட்டு பாடி தங்களுடைய காதலை, தங்களுடைய மன எண்ணங்களை, மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளை ஒருவரோடு ஒருவர் தெரிவித்து கொள்வது. கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து ஃபோனில் வந்து ஒரு பாட்டை வச்சு அந்த பாட்டு மூலம் இவங்க 2 பேரும் காதலர்கள் பேசிக்கொள்வது, பாடிக்கொள்வது, தங்களுடைய எண்ணங்களை பரிமாறிக்கொள்வது அப்படின்ற மாதிரி வச்சு பிக்சரைஸ் பண்ணியிருந்தார் பாருங்க. என்ன எக்ஸ்ட்ரானரி யோசிச்சு பார்த்தா, நான் அப்போ வந்து 5ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய பையன், 10 வயசு அந்த படத்தை பார்க்கும்போது. அப்போ பார்க்கும்போதே எனக்கு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் மேலே உயர்ந்த மதிப்பு, மரியாதை உண்டாயிருச்சு. இந்த டைரக்டர் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு, இப்படிப்பட்ட ஐடியாலாம் இந்த டைரக்டருக்கு எப்படி வந்துச்சு, இந்த சாங்கை இப்படி ஒரு ஃபோனை வச்சு பிக்சரைஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சிறுவனாக இருந்தால் நான் நினச்சேன். அதுக்கு பிறகு நான் சென்னைக்கு வந்த பிறகு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாரை வந்து கற்பனை ஸ்டுடியோவில் சந்தித்து பேசி அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ பேசும்போது நான் சின்ன பையனாக இருக்கும்போது பார்த்த இந்த விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட நான் சொன்னேன். சார் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து 10 வயசு, 5ஆம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். போடி நாயக்கனூரில் பொண்ணு சினிமான்ற ஒரு தியேட்டரில் அந்த படத்தை பார்த்தேன். படம் பார்க்கும்போதே எனக்கு வந்து அப்படியே இந்த பாட்டுக்கு வரும்போது எனக்கு மனசுக்குள்ளே வந்து டைரக்டர் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டார் சார். உங்களை நான் அப்போவே நான் நினச்சேன். இப்போ இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களை நான் சந்திப்பேன், பேசுவேன். நம்ம 2 பேருக்கு இடையில் இந்த அளவுக்கு ஒரு தந்தை மகனுக்கு இடையே உண்டாகக்கூடிய உறவு அளவுக்கு நெருக்கமான உறவு உண்டாகின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியாது. இப்படியெல்லாம் மணிக்கணக்கில் உங்கள் கூட உட்காந்து பேசுவேன்றதெல்லாம் நான் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் உண்மையாகவே இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு அப்படின்னா உண்மையாகவே அதை நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன். இருந்தால் கூட நான் சின்ன பையனாக இருக்கும்போது சித்தி படம் பார்க்கும்போது என் மனசில் உண்டான அந்த எண்ணம் இருக்குல்ல, அதை வந்து உங்கள்கிட்ட இப்போ நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார்கிட்ட நான் சொன்னேன். நான் சொல்கிறத கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் சிரிச்சுக்கிட்டே ரசித்து கேட்டார். இன்று இயக்குனர் திலகம் கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இல்லை, நம்மளை விட்டு பிரிஞ்சு போய் எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சித்தி திரைப்படம் சம்பந்தப்பட்ட இந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த தகவல்களை நான் இங்கு கூறுகிறேன்.